மே 5 விசுவாசமே வெல்லும். நமது விசுவாசமே உலகை வெல்லும். 1 யோவான் 5:4. பாவம் நிறைந்த மண்ணுலகில் பாவத்தின் மேல் வெற்றி காணுவது சாத்தியமா? இன்றைக்கு பிரச்சனைகளில் எல்லாம் பெரிய பிரச்சனை பாவ பிரச்சனைதான். பாவத்தின் சுருக்கமான ஆனால் நிறைவான வரையறையை 1 யோவான் 2:16 காண்கிறோம். உடல் ஆசையும் இச்சை நிறைந்த பார்வையும் செல்வ செருக்குமாகிய உலகில் உள்ளவை விண் தந்தையிடமிருந்து வருபவை அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. எல்லா பாவங்களும் இம்மூன்றுக்குள் அடங்கும். எடுத்துக்காட்டாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்த சோதனை இதுதான். பழமானது உண்பதற்கு நல்லதாயிருந்தது, உடலாசை. பழமானது கண்களுக்கு களிப்பூட்டுவதாயிருந்தது, கண்களின் இச்சை. அதை சாப்பிடும் நாளில் கடவுளைப் போல் ஆவீர்கள். செருக்கான வாழ்வு. இந்த சோதனையில் அவர்கள் இருவரும் படு தோல்வி அடைந்தனர். 2ஆம் ஆதாமாகிய இயேசுவுக்கு இதேவித சோதனைகள் வந்தன. இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் உடலாசை மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் அனைத்து நாடுகளையும் அவைகளின் மாட்சிமையையும் அவருக்கு காண்பித்து, இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்றது கண்களின் இச்சை. தேவாலயத்து கோபுரத்தின் மேல் அவரை நிறுத்தி, கீழே குதியும், தூதர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்றது வாழ்வின் பெருமை. இந்த 3 பொல்லாத சோதனைகளையும் உலகம் என்ற ஒரே வார்த்தையில் அடக்கலாம். இயேசு இவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். கிறிஸ்துவை போல வென்றிட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை 1 யோவான் 5:4 மிக அழகாக கூறுகிறது. கடவுளால் பிறப்பதெல்லாம் உலகை வெல்லும். நமது விசுவாசமே உலகை வெல்லும், ஜெயிக்கும். இந்த விசுவாசம் என்ன என்பதை அடுத்த வசனம் தெளிவாக்குகிறது. இயேசுவானவர் கடவுளுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை தவிர உலகை வெல்லுகிறவன் யார்? இந்த உலகின் சோதனைகளை வென்றிட இயேசுவே இறைமகன் என விசுவாசித்தால் போதுமா? என்னே எளிமை, என்னே வல்லமை! இந்த விசுவாசம்தான் நமது கேடகமாகும். எபேசியர் 6:13-17 நமக்கு தேவையான 6 போர்க்கலன்களை பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டுமா? இடைக்கச்சை, மிதியடி, தலைச்சீரா, பட்டயம் அனைத்துமே முக்கியமானதா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக பிடிக்க வேண்டியது விசுவாசம் என்னும் கேடகத்தையே. உடலின் எந்த பகுதியும் கேடகம் பாதுகாக்கும். விசுவாசமானது கேடகம் மட்டுமல்ல, மார்பு கவசமும் கூட. விசுவாசம் அன்பு என்னும் மார்கவசத்தையும் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:6. இதுதான் வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். இயேசு உலகின் சோதனைகளை வென்றது போல அவரை விசுவாசித்தால் நாமும் வெல்ல முடியும். வெற்றி சிறந்த தேவரீர், ஜெயிக்க பாதை காண்பித்தீர். நீர் வென்ற வண்ணம் நாங்களும் வென்றேற தயை அருளும்.